போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பகுதியில் அரசு நடுநிலைப்பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் படிக்கும் 13 வயதான 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் கடந்த 1 மாத காலமாக பள்ளிக்கு செல்லாமல் இருந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் எதற்காக அந்த மாணவி பள்ளிக்கு வரவில்லை என சக மாணவிகளிடம் விசாரித்திருந்தார். அவர்கள் சரியான பதில் கிடைக்காததால் தலைமை ஆசிரியர் உடனே அந்த மாணவியை தேடி அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது மாணவியின் பெற்றோர் சொன்ன தகவல்கள் தலைமை ஆசிரியரை பதற்றமடைய வைத்திருக்கிறது. 8ஆம் வகுப்பு படிக்கும் அந்த மாணவி 3 மாதம் கர்ப்பமாக இருந்திருக்கிறார். இதையறிந்த மாணவியின் பெற்றோர் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று கருக்கலைப்பு செய்திருந்ததாக தெரிவித்தனர். இதை கேட்ட தலைமை ஆசிரியர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் அதிகாரிகள் அந்த மாணவியை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனை செய்தனர். தலைமை ஆசிரியரின் அறிவுறுத்தலின் பேரில் பாதிக்கப்பட்ட குடும்பம் இந்த சம்பவம் குறித்து பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். அதன் அடிப்படையில் மாணவியிடம் வாக்குமூலம் பெறப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் அதே பள்ளியில் பணியாற்றும் 2 பட்டதாரி ஆசிரியர்களும் ஒரு இடைநிலை ஆசிரியரும் தான் சிறுமியின் இந்த நிலைக்கு காரணம் என்பது வெட்ட வெளிச்சமானது. பாரூரைச் சேர்ந்த சின்னசாமி, மத்தூரைச் சேர்ந்த ஆறுமுகம் மற்றும் வேளம்பட்டியைச் சேர்ந்த பிரகாஷ் ஆகிய 3 பேரும் சேர்ந்து மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததும் இதன் காரணமாக மாணவி கர்ப்பமானதும் விசாரணையில் தெரிய வந்தது. இச்சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிறுமியின் உறவினர்களும் கிராம மக்களும் சேர்ந்து அரசு பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கொடூர சம்பவம் குறித்து எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்தனர். இது தொடர்பாக பர்கூர் டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் குற்றம் சாட்டப்பட்ட 3 ஆசிரியர்களையும் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அவர்களிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அதோடு மாணவியை கூட்டு வன்கொடுமை செய்த 3 ஆசிரியர்களையும் பள்ளியிலிருந்து பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. அது 3 பேர் வரத்தனா கூட பரவாயில்ல. 3 பேர் வரத்தோம். அப்பா என்ன பண்ண சொன்னப்பா அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.